கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 11வது மாதம் 1ஆம் தேதி காலை வேளையில் தேவ சமூகத்தில் கூடி வரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினாலும் கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கடந்த 10 மாதங்கள் கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தி வந்தாரே, அந்த மேலான கிருபைகளுக்காக எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கடந்த 10 மாதங்கள் கண்ணின் மணியை போல் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காக, மேலான இரக்கத்திற்காக, மேலான காருண்யத்திற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த 2025வது வருடம், கர்த்தாவே, இந்த 10 மாதங்கள் எங்களை கண்ணின் மணியை போல் பாதுகாத்து ஆசீர்வதித்து பராமரித்து போஷித்து நடத்தி வந்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுகளுக்காக, உம்முடைய காருண்யங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, உம்முடைய பெரிய கிருபையினால் இறங்கும் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அக்கினியினால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் இந்த 11வது மாதத்தை காண செய்தீரே, காண கிருபை செய்தீரே. உம்முடைய இரக்கத்தையும் தயவைங்களுக்கு காண்பித்தீர் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் உம்முடைய புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய வல்லமையினால் கிருபையாக எங்களை நிரப்பி ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனே, உம்முடைய பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கிருபையாக இறங்கி நீர் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியுடைய அபிஷேக வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய உன்னத வல்லமை, உன்னத அக்கினி, உன்னத அபிஷேகத்தினால் நிரப்பும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார் என்கிற பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும்
வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். அல்லேலூயா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரராகிய இயேசு நம்முடைய உள்ளத்தில் சொந்தமாக வந்திருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் பரம சந்தோஷத்தை அனுபவித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நவம்பர் மாதம் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நீதிமானாய் வாழும்போது சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிற ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஒரு விசேஷித்த கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆகவே நாம் துன்மார்க்கத்துக்கு இடங்கூடாதபடி நீதியை முக்கியப்படுத்துகிற பிள்ளைகளாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். நீதிமான்களை வாழும்போது சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிற ஒரு விசேஷித்த கிருபையை கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிற ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வழியில் நீதியாக வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். நீதிமான்களாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். நீதிமான்களாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிற, தைரியமாய் வாழுகிற ஒரு விசேஷித்த கிருபையை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக மனிதர்களை தேவையில்லாத பயங்கள் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. எதிர்கால வாழ்க்கை குறித்ததான பயம், தேவைகளை குறித்ததான பயம், பிரச்சனைகளை குறித்ததான பயம், பிள்ளைகளை குறித்ததான பயம், எல்லா காரியத்தை குறித்தும் பயம் பயம் பயம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வழியில் நீங்கள் நீதியாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு சிங்கத்தை போல தைரியமுள்ள ஒரு கிருபையை கொடுத்து தைரியத்தின் ஆவியினால் உங்களை நிரப்பி
உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பனாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை விசுவாசிப்போம், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். எல்லா காரியத்திலும் நாம் அவரை விசுவாசித்து நடக்கும்போது கர்த்தர் நம்மை நீதிமான்களை மாற்றுகிறார். அந்த ஆபிரகாமுக்கிட்ட, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு நான் சொல்கிறேன், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொன்னதை அப்படி கீழ்ப்படிந்தார். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் கூட கீழ்ப்படிந்தார்கள், திரும்பி அங்கே போகவே இல்லை. இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய கீழ்ப்படிதல் தேவைப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் நீதிமான்கள் என்று சொல்லுகிறார்கள், அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதில்லை, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதில்லை, தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. ஆகவே தேவையில்லாத பயங்கள் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது, அவர் தைரியத்தின் ஆவியினால் நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவருடைய இரகசியம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான்களோடு கர்த்தருடைய இரகசியம் இருக்கிறதா? அல்லேலூயா. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். நீதிமான்களுக்கு தேவனுடைய இரகசியத்தை காண்பிக்கிறார். நீதிமான்களோடு தேவனுடைய இரகசியம் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் நீதியாய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த ஆபிரகாம் நீதியாய் வாழ்ந்தபடியினால் அந்த ஆபிரகாம் காலத்தில் வந்த எல்லா ஆபத்துகளுக்கும், விபத்துகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், போராட்டங்களுக்கும் ஆபிரகாமை கர்த்தர் தப்புவித்தார், ஆசீர்வதித்தார், நடத்தினார். ஆபிரகாம் செல்லுகிற இடங்களிலெல்லாம் தேவதூதர்களை அனுப்பி ஆபிரகாமை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தினார். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய நீதியின் வழியில் நம்மை நடக்க ஒப்பு கொடுப்போம். அவருடைய நீதிமான்களோடே அவருடைய இரகசியம் இருக்கிறது, அவருடைய இரகசிய செயல் நம்மோடு இருக்கிறது. நாம் நீதிமான்களை வாழ ஒப்பு கொடுக்கும்போது, தேவனுடைய நீதியுள்ள வழியில் நாம் நடக்கும்போது, கர்த்தருடைய இரகசியம், இரகசிய கிரியைகள், இரகசிய செயல்கள், இரகசிய காரியங்கள் நம்மோடு இருந்து, கர்த்தருடைய காரியங்களை நம்மோடு கர்த்தர் இரகசிய காரியங்களெல்லாம் நமக்கு சொல்லி, நமக்கு காண்பித்து, நமக்கு வெளிப்படுத்தி, நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 11:28 சொல்லப்பட்டிருக்கிறது, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். தன்னுடைய பணத்தையும் பொருளையும் தன்னுடைய திறமைகளையும் தன்னுடைய ஞானத்தையும் தனக்கு இருக்கிற எல்லா காரியத்தையும் நம்பி வாழுகிறவர்கள் விழுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தரை நம்பி வாழுகிறவர்களோ, நீதிமான்களோ, நீதியின் வழியில் நடக்கிறவர்களோ துளிரை போல தழைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய காரியங்களை, உங்களுக்கு இருக்கிற பொருளையும் பணத்தையும் சொத்தையும் பத்தையும் நினைச்சுக்கிட்டு அது மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? அது நீதிமான்களுக்குரிய செயல் அல்ல, அது நீதிமான்களுக்குரிய காரியங்கள் அல்ல. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அதன் மேலே இருக்கிற நம்பிக்கையெல்லாம் விட்டுட்டு கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைத்து வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கை வைத்து வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை துளிரை போல தழைக்க பண்ணுவார். உங்களை துளிரை போல தழைக்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கை துளிரை போல தழைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே இன்றைக்கு இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரே, நீதியாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஆபிரகாமை போல நீதிமானாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீதிமான்களிடத்தில் உம்முடைய இரகசியம் இருக்கிறது என்று சொன்னீர் ஆண்டவரே. நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் என்று சொன்னீரே.
நாங்கள் உம்முடைய நீதியை முக்கியப்படுத்தி உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தைகளை விசுவாசித்து உம்முடைய நீதியின் வழியில் நடந்து இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாருன்னு சொல்லி எல்லாரும் முழங்கால் படியிட்டு வாயை திறந்து கர்த்தரை நோக்கி கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த நவம்பர் மாதம், அதாவது 11வது மாதம் 1ஆம் தேதி 2025 வருடம் காலை வேளையில் எல்லா துன்மார்க்கமான கிரியைகள் நம்மை விட்டு அகன்று போகட்டும். துன்மார்க்கமான சிந்தனைகள், செய்கைகள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகட்டும். நீதிமான்களை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். நீதியின் வழியில் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். நீதிமான்களை பேச செயல்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சிங்கத்தை போல தைரியத்தின் ஆவியை கொடுத்து, சிங்கத்தை போல தைரியமாய் வாழுகிற கிருபைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா, இந்த காலை வேளையில் கர்த்தாவே, இந்த மாதத்தின் 1ஆம் நாள் அதிகாலை வேளையில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீதியாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களில் காணப்படுகிற எல்லா துன்மார்க்க கிரியைகள் அகன்று போகட்டும். துன்மார்க்க செய்கைகள் அகன்று போகட்டும். ஆண்டவரே, துன்மார்க்க சிந்தனைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய நீதியின் வழியில் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, உம்முடைய நீதியின் வழியில் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நீதியின் வழியில் நடந்து சிங்கத்தை போல தைரியமான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, சிங்கத்தை போல தைரியமான கிருபைகளை பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எங்களுக்கு இறங்கி கிருபை செய்வீராக. நீதிமான்களோடு உம்முடைய ரகசியம் இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் நீதியின் வழியில் நடக்கும்போது, வாழும்போது உம்முடைய ரகசியம் எங்களோடு இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய ரகசியத்தை எங்களுக்கு காண்பித்து, உம்முடைய ரகசிய காரியங்களை எங்களுக்கு காண்பித்து நீர் நடத்துகிற மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வேத வசனத்தின்படி நீதியை வாழ்ந்து கர்த்தாவை துளிரை போல் தழைத்து கர்த்தாவை ஆசீர்வதிக்கப்பட நீர் இறங்கி கிருபை செய்யும். எங்கள் எல்லாருக்கும் இந்த கிருபைகளை தாரும். சபையில் உள்ள எல்லா விசுவாச பிள்ளைகளுக்கும், விசுவாச குடும்பங்களுக்கும் இந்த கிருபைகளை தாரும். இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபைகளை தந்து ஆசீர்வதித்து நடத்தும். அப்பா, முற்றிலும் எங்களை தாழ்த்தி மண்டி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.